மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது விலங்குகள் உலகம் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். அதில் பல விலங்குகளை பற்றி பார்த்தோம். கரடி என்பது ஓர் அனைத்துண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களின் மீது ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றை தேடி பிடித்து உண்ணும். கரையான் என்பது அதற்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு. கரடியினுடைய உடலை போர்த்தி இருக்கக்கூடிய அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். அடுத்து புலியானது மனிதர்களை தாக்குவது கிடையாது. அவை இரவில் மட்டும்தான் வேட்டையாடுகின்ற தன்மை உடையவை. புலிகள் தனித்து வாழுகின்ற இயல்பை உடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அதனுடைய எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அதன் பிறகு அவை வேட்டையாட கற்றுக்கொண்ட பின்பு அதற்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும். புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடாக கருதப்படுகின்றது. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பிறகு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவது கிடையாது. அதனால்தான் அதனை பண்புள்ள விலங்கு என்று கூறுகின்றார்கள். அடுத்து சிங்கம். காட்டுக்கு அரசன் சிங்கம் என்று சொல்கின்றார்கள். உலகில் 2 வகையான சிங்கங்கள் வாழ்கின்றது. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என்று. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் இருக்கின்றன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை காட்டிலும் புலிதான் உயர்ந்தது. அதனால் தான் இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கு அரசன் என்று சொல்கின்றார்கள். அடுத்து நாம் காண்பது புள்ளிமான்கள். மான்களினுடைய இனம். ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் மான்கள் வாழ்கின்றன. மிகவும் சாதுவான விலங்கு அது. இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான், சம்பார்மான், கவரிமான், கடமான், சிவப்புமான், துருவமான் என்று பல வகைகள் இருக்கின்றன. எல்லா வகை மான்களிலும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய புள்ளிமான்கள் தான் அழகில் சிறந்தவை. அவற்றினை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டு மகிழ்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இந்திய வனமகன். இந்தியாவினுடைய வனமகன் என்று அழைக்கப்படுகின்ற ஜாதவ் பயேங் என்பவரை பற்றித்தான் நாம் காண இருக்கின்றோம். அவர் ஏன் இந்தியாவினுடைய வனமகன் என்று அழைக்கப்படுகின்றார்? அதற்கான காரணம் என்ன? அவர் செய்த செயல் என்ன? அதற்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம், அவருடைய பணிகள் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 38 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி.
ஜாதவ் பையிங். இவர் 1963ஆம் ஆண்டு அசாம் மாநிலத்தில் பிறந்தவர். எந்த ஆண்டு பிறந்தார்? 1963ஆம் ஆண்டு. எங்கு பிறந்தார் என்றால் அசாம் மாநிலத்தில் பிறந்தார். அங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ஆற்றில் ஒரு பெரு வெள்ளமானது ஏற்பட்டதனால் பல உயிரினங்கள் அழிவதை காண்கின்றார். அதனை கண்ட பிறகு அந்த உயிரினங்களை காப்பாற்றுவதற்காக காடு வளர்க்கக்கூடிய திட்டத்தினை ஆரம்பிக்கின்றார். 1979இல் அந்த பணியினை அவர் தொடங்கி இருக்கின்றார். அவருடைய 16வது வயதில் தன்னுடைய காடு வளர்க்கக்கூடிய பணியை ஆரம்பித்திருக்கின்றார். தான் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த காட்டிற்கு முலாய் என்ற தன்னுடைய செல்லப்பெயரை சூட்டியிருக்கின்றார். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே கோலாமுக் என்ற இடத்தில் தீவில் அந்த காடானது அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 100 ஹெக்டேர் பரப்பளவில் அந்த காடானது இவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய சேவையினை பாராட்டி இந்திய அரசானது 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தினை வழங்கியது. இந்த ஆண்டு 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பையிங் அவருக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தினை வழங்கியது. அதேபோன்று 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ என்ற விருதை வழங்கி சிறப்பித்திருக்கின்றது. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் என்ற பட்டத்தினை அவருக்கு வழங்கியிருக்கின்றது. இவருடைய சேவைகளை பாராட்டி பல பரிசுகள் இவருக்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அவரிடம் ஒரு பேட்டியின் போது கேட்டபொழுது இந்த தீவினை வனத்துறையினர் எடுத்துக்கொண்டு நான் எப்படி பாதுகாத்து வருகின்றேன், அதேபோல் அவர்களும் பாதுகாத்து வந்தார்கள் என்றால் நான் இந்த தீவை இந்த காட்டை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வேறொரு பகுதிக்கு சென்று இதுபோன்ற இன்னொரு காட்டினை உருவாக்குவதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போ காடுகள் மீது எந்த அளவிற்கு ஒரு பற்று என்பது அவருக்கு இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு உதாரணம். காடுகள் வளர்ப்பதன் வாயிலாக காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் அவை பெருகும். விலங்குகளினுடைய எண்ணிக்கை அதிகமானால்தான் மனிதன் என்பவன் வாழ்வதற்கான சூழல் என்பது இருக்கும். இந்த நாட்டிலேயே எவ்வித விலங்குகளும் பறவைகளும் இல்லாது இருந்தது என்றால் மனிதனினுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகிவிடும். ஆதலால் தான் விலங்குகளை உருவாக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும், விலங்குகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் காடுகளை உருவாக்கி இருக்கின்றார். அவருடைய சேவையை பாராட்டித்தான் பல பரிசுகளானது அவருக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. புரிந்ததா மாணவர்களே? எந்த ஆண்டு பிறந்தார்? 1963ஆம் ஆண்டு பிறந்தார். எந்த வயதில் அவருடைய பணியானது ஆரம்பித்தது? 16வது வயதில் ஆரம்பித்த பணி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய விருதுகள் இந்திய வனமகன் என்ற பட்டம், பத்மஸ்ரீ என்ற விருது, மதிப்புறு முனைவர் என்ற பட்டம் அவருடைய சேவையை பாராட்டி வழங்கப்பட்டு இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. இந்திய வனமகன் மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடிகொடிகளும்
நிறைந்த இடமே காடாகும். மனிதனினுடைய முயற்சி என்பது இல்லாமல், மனித முயற்சி என்பது துளியளவு கூட இல்லாமல் உருவாக இருக்கக்கூடிய வானளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், அந்த விண்ணையே தொடுமளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடம்தான் காடு என்பது. மனிதர்களினுடைய முயற்சி என்பது இல்லாது இயற்கையினுடைய உதவியினால் வானளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், அடர்ந்த செடி கொடிகள் இவை நிறைந்த இடம்தான் காடு என்பது. ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவுகளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காடு சற்றே வேறுபட்டது. ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மணல் தீவு, அந்த மணல் தீவில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காடானது அதிலிருந்து சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்று சொல்கின்றார்கள். மணல் தீவுகளில் மூங்கில் மட்டும்தான் வளரும், வேறு எவ்வித மரங்களும் வளர்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த மணல் தீவுகளில் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியிருக்கின்றார். பல்வேறு வகையான மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காட்டினை ஒரு தனி மனிதர் ஒருவர் உருவாக்கியிருக்கின்றார். அவரை பற்றித்தான் நாம் காண்கின்றோம். அவரை சந்தித்து அவர் எப்படி அந்த காட்டினை உருவாக்கினார் என்பதை காண்போமா? ஓர் அடர்ந்த காடு, காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீடு. வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. ஒரு அடர்ந்த காடானது இருக்கின்றது. அந்த காட்டின் நடுவில் மூங்கிலை கொண்டு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு. மூங்கிலை செதுக்கி அதனுடைய உதவியினால் ஒரு வீடினை அமைத்திருக்கின்றார்கள். அந்த வீட்டினுள் ஒரு குடும்பத்தினர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் யானைகள் பிளிறுகின்ற ஓசையானது கேட்கின்றது. யானை கூட்டங்கள் வந்திருப்பதைப் போல, அவை பிளிறுவதைப் போல ஓசையானது கேட்கின்றது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கிறார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தினுடைய தலைவர் யானைகள் பிளிறுகின்ற ஓசையை கேட்டு வெளியே வந்து பார்க்கின்றார். என்ன சத்தம் கேட்கின்றது? எவை இருக்கின்றது? ஏதேனும் விலங்குகள் வந்து விட்டதா என்பதை அறிவதற்காக அங்கு வந்து பார்க்கின்றார். அது நள்ளிரவு நேரம் என்பதனால் சரியாக எதுவும் தெரியவில்லை. சுற்றிலும் காடுகளாக இருக்கின்ற காரணத்தினால் எங்கே அந்த விலங்குகள் இருக்கின்றது என்பது அவருக்கு சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேற்றி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். விலங்குகள் வருவது சரிவர தெரியவில்லை என்றாலும் அவருடைய வீட்டை நோக்கி யானைகள் வருகின்றன என்பதை தன்னுடைய நுண்ணறிவினால் தெரிந்து கொள்கின்றார். உடனடியாக தன்னுடைய வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை எழுப்பி அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்கின்றார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்து குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதைக் கண்ட ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அவர் என்ன செய்தார்? தன்னுடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறிவிட்டார். அங்கே வந்த யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தன்னுடைய துதிக்கையினால் அந்த வீட்டை நொறுக்கிவிட்டது. தொலைதூரத்திலிருந்து இந்த காட்சியை பார்க்கின்றார் அந்த குடும்பத் தலைவர்.
பெருமகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தன்னுடைய வீட்டை உடைப்பதை பார்த்து அவர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். எப்படி ஒரு மனிதனால் தன்னுடைய வீட்டை யானைகள் உடைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியும்? ஆனால் அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைகின்றார். அவர் யார் என்றால் அவர்தான் ஜாதவ் பையேங் என்று இந்திய வனமகன். அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜோர்விராட் மாவட்டத்தை சார்ந்தவர்தான் ஜாதவ் பையேங் என்பவர். அவருடைய வீட்டை தான் யானைகள் உடைத்து நொறுக்கிவிட்டன. அதனை கண்டுதான் அவர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். அவருடைய கடும் முயற்சியினால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் தன்னுடைய கடுமையான உழைப்பால் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கின்றார் அவர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் ஒரு மிகப்பெரிய மணல் தீவு இருக்கின்றது. அந்த மணல் தீவில் 30 ஆண்டுகளாக கடுமையான உழைப்பினை அதில் செலுத்தி ஒரு காட்டையே தனி ஒரு மனிதர் உருவாக்கியிருக்கின்றார். நாம் ஒரு மரங்கள் வையுங்கள், 2 மரங்களை வையுங்கள் என்றால் வைக்க மாட்டோம். மாறாக மரங்களை வெட்டுகின்றோம். ஆனால் தனி ஒரு மனிதராக இருந்து 30 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய சாதனை. பலவேறு வகையான மரங்கள் இருக்க வேண்டும், செடி கொடிகள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது காடு என்பது. அப்படி கடுமையான உழைப்பினால் ஒரு காட்டை உருவாக்கி இருக்கின்றார், அதுவும் மணல் தீவில். ஏனென்றால் மணலில் மூங்கில் மட்டும்தான் வளரும் என்று சொல்கின்றார்கள். மற்ற மரங்கள் என்பது அங்கே வளர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். இருந்தாலும் கடுமையான உழைப்பினை பயன்படுத்தி ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கின்றார் அவர். அந்த காட்டிலேயே தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருந்தவர். அந்த காட்டிலேயே ஒரு வீட்டினை கட்டி அங்கேயே தான் அவர் வாழ்ந்து கொண்டு வருகின்றார் தன்னுடைய குடும்பத்தோடு. யானைகளினுடைய வருகையை தன்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். தான் அமைத்திருக்கக்கூடிய, தான் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த காட்டிற்கு யானைகள் வருகை தந்திருக்கின்றன என்பதை அறிந்தவுடனேயே தன்னுடைய 30 ஆண்டுகள் உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசு என்று நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுகின்ற ஜாதவ் பையேங் அவரோடு ஒரு சில உரையாடல்களை நிகழ்த்தி நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவற்றினை காண்போம் மன்னர்களே. ஜாதவ் பையேங் என்பவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர். எத்தனை ஆண்டுகள் கடுமையான உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கி இருக்கின்றார்? 30 ஆண்டுகள் ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கின்றார். இன்னும் ஒரு சாதனை பாருங்கள். புரிந்ததா மன்னர்களே? முடிந்தால் நாமும் ஒரு காட்டை உருவாக்கவில்லை என்றாலும் சரி, ஒரு 4-5 மரங்களை நாம் வளர்த்தோம் என்றாலே போதும். ஒவ்வொருவரும் 4-5 மரங்களை வளர்க்கும் பொழுது அதுவே ஒரு காடாக உருமாறிவிடும். நம்மால் இயன்றவரை மரங்களை வளர்ப்போம். நன்றி. அவரோடு உரையாடுகின்றார்கள். வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது? ஒரு காட்டையே நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இதனை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவானது, எப்பொழுது ஏற்பட்டது என்று கேட்கின்றார்கள். பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். ஆண்டுதோறும் கனமழையானது பெய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ஆற்றில் பெரு வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடும். அப்படித்தான் 1979ஆம் ஆண்டும் அதே போன்று ஒரு பெரு வெள்ளமானது ஏற்பட்டது. எந்த ஆண்டு? 1979.
1979ஆம் ஆண்டு. அப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெருவெள்ளத்தில் ஏராளமான பாம்புகள் அடித்து வரப்பட்டன. மரங்களே இல்லாது இருக்கக்கூடிய அந்த தீவில் அவை கரை ஒதுங்குகின்றது. இங்கு அந்த மணல் தீவில் அந்த பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் ஏராளமான பாம்புகள் அடித்து வரப்பட்டன. அவை மரங்களே இல்லாது இருக்கக்கூடிய அந்த மணல் தீவில் கரை ஒதுங்குகின்றது. அவற்றுள் ஒரு சில பாம்புகள் இறந்து கிடந்தன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றது. மரங்கள் இருக்கின்றன என்றால் அந்த மரங்களினுடைய நிழலில் சென்று அவை ஓய்வெடுத்து கொள்ளும், தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும். மரங்களே இல்லாது வெறும் மணல் மட்டும்தான் இருக்கின்றது என்றால் கதிரவனினுடைய வெப்பம் அந்த மணலில் படும் பொழுது அவை சூடாரும். அதனால் வெப்பம் தாங்க முடியாமல் பல பாம்புகள் தங்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றது. இந்த காட்சிதான் அவரை மிகவும் பாதிக்கின்றது. உடனே ஊருக்குள் சென்று பெரியவர்களிடம் இதனை பற்றி சொல்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் சொல்கின்றார், ஐயா, நம்முடைய ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பல பாம்புகள் அடித்து வரப்பட்டு இருக்கின்றது. அவற்றில் ஒரு சில இறந்துவிட்டன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றது. இதனை எப்படி காப்பாற்றுவது என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள், நம்முடைய தீவில் மரங்கள் இல்லை, அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றன, அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கின்றார்கள். நம்முடைய தீவில் மரங்கள் இல்லை, மரங்கள் என்பதே துளி அளவு கூட இல்லை, அதனால்தான் அந்த பாம்புகள் இறந்து போகின்றன, அதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கின்றார்கள். மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது. மரங்கள் என்பதே இல்லை என்ற காரணத்தினால்தான் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாம்புகள் துடிதுடித்து இறந்தது. ஆக உலகில் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் அழிந்து விட்டதென்றால், ஒரு மரங்கள் கூட இந்த உலகத்தில் இல்லை என்றால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று நினைக்கின்றார். நினைக்கும் பொழுதே அவருடைய உடல் நடுங்குகின்றது. அப்பொழுதே இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழப்பதிந்து விட்டது. அந்த நிமிடத்திலிருந்தே இந்த தீவு முழுவதும் ஏராளமான மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. சரி, உங்களுடைய எண்ணத்திற்கு உங்களுடைய ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள் என்று கேட்கின்றார்கள். சரி, உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது, இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. அதற்கு உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார்கள் என்று கேட்கின்றார்கள். ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய பொழுது அதை யாரும் ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டார்கள். இந்த தீவில் மரங்களை வளர்க்கலாம் என்று நான் சொன்ன பொழுது யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தீவிலெல்லாம் மரங்களை வளர்க்க முடியாது, போய் உன்னுடைய வேலையை பார், உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் அதை செய் என்று கூறிவிட்டார்கள். யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்கின்றார். நாமும் மரங்களை வளர்க்கலாம் என்று சொன்னோம் என்றால் ஒரு சிலர் அப்படித்தான் கூறுவார்கள், உனக்கு வேறு வேலை இல்லையா, எதற்கு மரங்களை வளர்க்கின்றாய், தேவையில்லாத வேலையை செய்யாதே என்று சொல்வார்கள். ஆனால் அதனை எல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் நம்மால் இயன்றவரை மரங்களை வளர்க்க வேண்டுமானவர்களே. அது இப்பொழுது தேவையில்லை, வீணான வேலை என்று சொல்பவர்கள்
மரங்களை வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அப்பொழுது பாராட்டுவார்கள் நம்மை. ஆக அவர்கள் என்ன கூறினாலும் சரி, அதனை உங்களுடைய காதில் வாங்கிக் கொள்ளாமல் நம்முடைய வீட்டில் முடிந்தவரை மரங்களை நட்டு வளருங்கள். ஒன்றோ இரண்டோ மரங்களை நட்டு வளருங்கள். அவற்றை முறையாக பராமரித்து பாதுகாத்து வையுங்கள். அது உங்களுக்கும் பயன்படும், அடுத்த தலைமுறைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. அவருடைய ஊர் மக்கள் யாரும் அவருக்கு உதவியே செய்யவில்லை. அதன் பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் ஐயா என்று கேட்கின்றார்கள். நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு தீவிற்கு வந்தேன். இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. சரி, இவர்கள் நமக்கு ஒத்துவர மாட்டார்கள், நமக்கு எந்த விதமான உதவிகளையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து இவராகவே வேலையில் இறங்கிவிட்டார். அவருடைய கைகளில் கிடைத்திருக்கக்கூடிய விதைகளை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு வருகின்றார். அங்கு அவற்றை தனித்தனியாக விதைத்துவிட்டு தினந்தோறும் வந்து தண்ணீர் ஊற்றி வருகின்றார். இருந்தாலும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. அதன் பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபொழுது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினர். அதன் பிறகு அவர் வனத்துறையினர் உதவியை நாடுகின்றார். வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம், இது மணல் தீவாக இருக்கின்றது, இங்கு நான் விதைகளை கொண்டு வந்து நட்டு வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றினேன், ஆனால் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. அதனால் இந்த இடத்தில் என்ன செய்யலாம் என்று கேட்டபொழுது அவர்கள் அந்த தீவில் மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் என்று சொல்கின்றார்கள். இது மணல் தீவாக இருக்கின்ற காரணத்தினால இங்கு மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று சொல்கின்றார்கள். உடனே எனக்கு உற்சாகம் பிறந்துவிட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்கத் தொடங்கினேன். அவை விரிந்து வளரத் தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதே முடிவு செய்துவிட்டேன். அவர்கள் கூறியவுடனே இவருக்கு உற்சாகம் பிறந்துவிட்டது. மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் என்று சொன்னவுடனே மரமே வளராதா என்று நினைத்தேன். பரவாயில்லை, மூங்கில் மரம் வளர்கின்றது என்பதை அறிந்தவுடனேயே மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை அங்கு நட்டு வைத்து வளர்க்கத் தொடங்கினார். அவற்றிற்கு நாள்தோறும் தண்ணீர் ஊற்றினார். அவை விரிந்து வளரத் தொடங்கியது. இனிமேல் இந்த தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றுதான் என்னுடைய வேலை என்று அப்பொழுதே அவர் முடிவு செய்துவிட்டார். யார்? ஜாதவ் பையிங் அவர்கள். எந்த மரத்தை வளர்த்தார்? மூங்கில் மரத்தினை கொண்டு வந்து நட்டு வைத்தார். மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள், ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே, எப்படி ஐயா? சரி, நீங்கள் முதலில் மூங்கில் மரங்களை மட்டும்தான் கொண்டு வந்து நட்டதாக சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இந்த காடு முழுவதும் பார்த்தால் பல்வேறு வகையான மரங்கள் இருக்கின்றனவே, அது எப்படி என்று கேட்கின்றார்கள். எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. அதில் என்னை நான் இணைத்து கொண்டேன். எங்களுடைய பகுதிகளில் அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியது. என்னவென்றால் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் என்ற ஒன்றை, காடுகள் வளர்ப்பதை, அதில் என்னை நான் இணைத்து கொண்டேன். நானும் அந்த திட்டத்தில் இணைந்து கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நடத் தொடங்கினேன். அந்த திட்டம் 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. அவர்களோடு இணைந்து அந்த தீவு முழுவதும் பல்வேறு வகையான மரங்களை நான் நட ஆரம்பித்தேன். ஆனால் அந்த திட்டம் 3 ஆண்டுகளில் முடிவுக்கு வந்துவிட்டது. நான் மட்டும் இங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன்.
ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. அந்த திட்டத்தின் மூலமாக பலரோடு இணைந்து அந்த தீவு முழுவதும் பல்வேறு வகையான மரங்களை நட ஆரம்பித்தார். அந்த திட்டமும் 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்ட காரணத்தினால் வேறு யாரும் அங்கில்லை. அவர் ஒருவர் மட்டுமே அங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தார். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரக்கன்றுகளும் அங்கே வரவில்லை. அப்பொழுதுதான் அவருடைய நினைவுக்கு வந்தவர் அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் என்பவர். அவருடைய நினைவு ஜாதவ் பையேங் அவர்களுக்கு வந்தது. யாருடைய நினைவு? அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் என்பவர். சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். இவருடைய சிறு வயதிலிருந்தே அவரை பற்றி நன்கு தெரியும். அவருக்கும் இவரை பற்றி தெரியும். உடனே அவரிடம் செல்கின்றார். சென்று அவரிடம் மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி சொல்கின்றார். அந்த மாதிரி ஒரு தீவு, அந்த தீவில் வெறும் மணல் தீவு தான், மரங்கள் என்பதே இல்லை. ஆக அங்கு மரங்களை வளர்க்கலாம் என்று நான் முடிவு செய்த பொழுது மூங்கில் மரங்கள் மட்டும்தான் வளர்கின்றது, வேறு எந்த மரக்கன்றுகளும் அங்கு வளரவில்லை. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீவில் நான் பல்வேறு வகையான மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்தால் மரங்கள் வளரும் என்று கேட்கின்றார். உடனே அவர், மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும். மணல் பரப்பு தான் இருக்கட்டும். அந்த மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமென்றால் மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு, மண்ணினுடைய தன்மையை அந்த மரங்கள் வளர்வதற்கு ஏற்றவாறு நாம் மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமன்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று சொல்கின்றார். மரங்கள் வளர வேண்டுமென்றால் மண்புழுக்களினுடைய உதவி மட்டும் நமக்கு தேவையில்லை, அதனோடு சேர்ந்து சிவப்பு கட்டெரும்புகளும் நமக்கு தேவை. அவையும் இருந்தால்தான் மரங்களானது வளரும் என்று சொல்கின்றார். எவை இருக்க வேண்டுமாம்? மண்புழுக்களும் இருக்க வேண்டும், சிவப்பு கட்டெரும்புகளும் இருக்க வேண்டுமாம். அவைதான் மண்ணினுடைய தன்மையை மரங்கள் வளர்வதற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து கொள்ளும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இந்திய வனமகன் என்பதில் முதல் பகுதியை பார்த்தோம். மனிதனினுடைய முயற்சி என்பது இல்லாது காடு என்பது உருவாகாது. ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் ஒரு மணல் தீவானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மணல் தீவில் அமைந்திருக்கக்கூடிய காடு தனி ஒரு மனிதனினுடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்டது. ஜாதவ் பையேங் என்பவரினுடைய கடுமையான உழைப்பினால் உருவானதுதான் அக்காடானது. அந்த காட்டினை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு 1979 ஏற்பட்டது. ஏனென்றால் அப்பொழுது ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏராளமான பாம்புகள் அடித்து வரப்பட்டன. மரங்களே இல்லாத அந்த தீவில் அவை கரை ஒதுங்கும் பொழுது அவற்றுள் சில பாம்புகள் இறந்து கிடந்தது. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அதனை பற்றி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசும் பொழுது அந்த தீவில் மரங்கள் என்பதே இல்லை, அதனால் தான் பாம்புகள் இறந்துவிட்டன என்று சொல்கின்றார்கள். ஆக மரங்கள் என்பது இல்லாததால் பாம்புகள் இறந்துவிட்டன என்றால் உலகில் மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று நினைக்கின்றார். உடனே அந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதனை அந்த ஊர் மக்களிடம் சொன்ன பொழுது, இங்கெல்லாம் மரங்களை வளர்க்க முடியாது, உன் வேலையை பார் என்று கூறிவிட்டார்கள். இவராகவே தன்னுடைய சுய முயற்சியினால் விதைகளை நட்டு மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் ஒரு மரங்கள் கூட வளரவில்லை.
வனத்துறையினரை அணுகும் பொழுது அவர்கள் மணல் தீவாக இருக்கின்ற காரணத்தினால் மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் என்று சொல்கின்றார்கள். உடனே மூங்கில்களை கொண்டு வந்து அங்கே நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தார். அவையும் வளர்ந்தன. அவருடைய பகுதிகளில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் என்ற ஒன்றை அரசு செயல்படுத்திய பொழுது அதில் இணைந்து அந்த தீவில் பல்வேறு மரங்களை நட்டார். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. உடனே அவருடைய நினைவுக்கு வந்தவர் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் என்பவர். அவரிடம் சென்று கூறிய பொழுது, மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டுமென்றால் மண்ணினுடைய தன்மையை அதற்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமல்லாது சிவப்பு கட்டெரும்புகளும் உதவி செய்யும் என்று சொன்னார். இதுவரை நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 38 மற்றும் 39. பக்கம் எண் 38 இந்திய வனமகன் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 39 மண்புழுக்கள் மட்டுமன்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 41 மதிப்பீடு. ஜாதோ பையேங் காட்டை எவ்வாறு உருவாக்கினார்? ஜாதோ பையேங் காட்டை எவ்வாறு உருவாக்கினார்? அதற்குரிய விடை பக்கம் எண் 39. பக்கம் எண் 39 பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா என்ற பற்றி இருக்கின்றதல்லவா, அந்த பற்றி தான் அதற்குரிய விடை. நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டே தீவிற்கு வந்தேன். இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதை கூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபொழுது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினர். எனக்கு உடனே உற்சாகம் பிறந்து விட்டது. மூங்கிலை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்கத் தொடங்கினேன். அவை விரிந்து வளரத் தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதே முடிவு செய்துவிட்டேன் என்பது. அந்த பத்தியினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.